ஏய் நீ என்னடி இங்கே உட்காந்து தனியாக பாத்திரம் கழுவிட்டு இருக்கான், அவன் அங்கே உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். அது வேறு யாரும் இல்லைங்க, ரம்யா தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. என்ன அவங்க கடலை போட்டுருக்கா, நீங்கள் தனியாக பாத்திரம் கழுவிருக்குன்னு. அதை வந்து அப்படியே அழகாக கம்ருக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை இவங்க நல்ல விதமாக தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து சொல்லியிருக்கவே தேவையில்ல. ஆனால் நான் ரொம்ப நல்லவன், உன்னை எப்படி நம்புறேன் பாடுறான்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கள ரம்யாவை திட்டாங்களாமா. அந்த வார்த்தையை சொல்லும் போது மைக்கை பிடிச்சி என்ன பண்ணாங்கன்றது தான் மேட்ரு. இப்போ கூட நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். ஆனால் அவங்க விஜே இல்லை, அதான் விஷஜந்துன்னு சொல்லலை, அதாவது வீடியோ ஜாக்கி. மைக்கை பிடிச்சி என்னென்னலாம் பண்ணால் பேசுறது கேட்காம இருக்கும், அப்படி தெரியாத மாதிரி பண்ணலான்றதுலாம் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க் கூட கீழே போடுறேன். அட இப்படி நாசுக்காக நசுக்கி விட்டா நாரிடுங்கிறீங்களா? அத்தை விடுங்க, அவங்க மைக்கை நசுக்கினதை பற்றி சொல்கிறேன். இப்போ பிக் பாஸால் கேட்க முடியாதுல்ல, மைக்கை ஒழுங்காக வைங்க, மூடிக்கிட்டு பேசாதீங்க, அப்படி தானே மைக் மூடி பாரு அவர்களே. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், தட் இஸ் நாட் கோனா அஃபெக்ட் வாட் வி போத் ஹேவ்ல. அடடா, ஐயோ ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்களே. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும்டி, அது நமக்குள்ளே இருக்கிற எதையுமே அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒருவேளை சரக்கு அடிச்சிட்டு போதையில் சண்டை போட்டிருப்பாங்களோ அரோரா கூட? இல்லை இதுதான் சரக்கு அடிச்சிட்டு பேசுகிறதா என்னென்னு புரியல. ஸ்மோக்கிங் ரூமில் சிகரெட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது சீக்கிரட்டாக அனுப்பிட்டாங்களோ? சரி, அது என்ன எழவோ நமக்கு தேவையில்ல, வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப நேரம் மொக்க போடுறதுன்னு கம்ரு திடீர்னு கட் பண்ணி, சரி நீ பாத்திரம் கழுவிட்டு இருந்தியா, எனக்கு தெரியவே தெரியாது நீ கழுவிட்டு இருந்தேன்னு, ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்து சேர்ந்து கழுவிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏன் பாரு தனியாக பண்ணாங்கன்றதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது யார் மிஸ்டேக்? நீ தானே கூப்பிட்டு வந்து பண்ண போகிறேன். சரி, என்னடா நான் ஏதோ நல்ல வேஷம் போடலான்னு பார்த்தா இவன் வந்து நம்மளை மடக்கி வேறு ஏதோ பிளான் போடுறான். சரி இவனை எப்படி மடக்கலான்ட்டு மண்டையை சாச்சி மூளையை கசக்கி ஒன்று யோசிச்சாங்க. கரெக்ட் தான். நான் வந்து ஆக்சுவலாக ஐ வாஸ் ஹேவிங் ஒன் கான்வர்சேஷன், இந்த எஃப்ஜே கூட பேசிகிட்டு இருந்தேன். நீ எஃப்ஜே கூட பேசிகிட்டு இருந்தியோ, எத்தையாவது மூஞ்சில் பூசிக்கிட்டு இருந்தியோ, இப்போ அதுவா முக்கியம்? உன் பொண்டாட்டி செருப்பால் அடித்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ கம்ரு சொல்கிறாரு, நீ வந்து எஃப்ஜே கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு, ஓ நீ எஃப்ஜே கூட பேசிட்டு இருக்கேன், நான் மட்டும் தனியாக போய் பாத்திரம் கழுவிட்டு இருந்தா இல்லை வேலை செஞ்சால் உனக்கு எப்படி இருக்கும், ஹர்ட் ஆகும் தானே, அப்போ நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தூக்கத்தில் இருந்து ஏதோ வந்துருச்சுன்னு எந்திரிச்சிக்கிட்ட பிக் பாஸ், கம்ருதீன் உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க, அவன் முடியை பிடிச்சி ஆட்டுங்க. உடனே பாரு வேகமாக போய் கம்ருக்கு முன்னாடி அவர் மைக்கை எடுத்து சரியாக மாட்டி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப கண்டினியூ பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீ வந்து இப்போ என்கிட்ட கேட்டல, நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? இல்லை. அப்போ கம்ருவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாரு, அதைத்தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி இப்போ நீ வந்து கேட்ட, நான் எதுவும் கண்டுக்கல, அந்த மாதிரி ரம்யா வந்து உன்னை பற்றி குறை சொல்லும் போதும் நான் எதுவும் கண்டுக்கல, ஏன்னா நமக்குள்ளே தான் ஸ்ட்ராங் பாண்ட் இருக்குல்ல அப்படின்னு கம்ருக்கு ஐஸ் மேலே ஐஸ் வைக்கிறாங்க. ஒருவேளை நைட்டு நேரம்ன்றதால அவங்களுக்கு ஓவர் பசி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, இல்லை சும்மாவே கம்ரு நல்லா லவ்வாக தான் இருக்காரு. ஆனால் இவங்க தான் ஒரு மாதிரி அது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை அதுக்கு நடுவில் மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆதிரிய மாதிரியே கண்டினியூ பண்ணி பேசுகிறாங்க. இருந்தாலும் நீ வந்து அப்போ ஏதோ தப்பு பண்ண மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நீ ஆல்ரெடி என்கிட்ட வந்து கிளியர் பண்ணி எங்களுக்கு நடுவில் வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால அதில் நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் ஹைலைட் பண்ணி சொன்னாலுமே நீ கிளியராக இருக்கிற வரைக்கும் எனக்கு ஓகே. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே விஷயத்தையே தான் 1.5 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது எதுக்கு பேசுகிறாங்களோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு கேமரா முன்னாடியும் கம்ரு முன்னாடியும் என்னோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த குத்தமும் இல்லாமல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கம்ருக்கு வேற ஒரு பயம் வந்துருச்சு, ஏன்னா பிக் பாஸ் வேறு மைக்கை திருப்பி போட சொல்லிட்டாரு. இப்போ இவர் ஷோவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு மைக்கில். அது என்னன்னா, இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இப்போ மைக் சரியாக மாட்டேங்கன்னு யாராவது பார்த்துட்டு முணுங்கிறதோ கெட்ட வார்த்தை பேசுகிறதோ, கேமரா கீழே காட்டுது, ஓ எதையோ பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்களா, ஓகே சரி விடுங்க, அது நமக்கு பழகி போச்சு. கம்ரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த மாதிரி இத்தனை தடவை வாங்கி கொடுக்குறாருல, இதோட ஒரு 48,999 தடவை மைக் மாட்டுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ எவனாவது இதை கேட்டுட்டு அசிங்கமாக திட்டுறதோ இல்லை முனகிறதோ இருந்ததுன்னா நான் வெளியே போய் பார்த்தோன்னா செம கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் வெளியே போய் கேட்டேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அவங்கள, ஏன்னா நான் அந்தமாரி ஆள், பயங்கரமான ஆள். அப்படியே நான் அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டாலும் இல்லை நேராக போய் கேட்டாலும் அவங்க கேம் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே கேம்னா ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டு கேம். ஐயோ ஆண்டிக்கு சிரிப்பு பார்த்தீங்களா தள்ளுக்குன்ட்டு. அப்போ கம்ரு கண்டினியூ பண்ணி அது கேம் ப்ரோன்னு சொன்னால், உள்ளே நான் கேம் விளாண்டு எனக்கு பழகிடுச்சு ப்ரோ, அதனால் நான் வெளியே வந்தும் கேம் விளாடணுமா இல்லையா, அதனால தான் உங்ககிட்ட இப்போ கேம் விளாடுறேன்னு சொல்லுவாராம். அடடா, அதை சொல்லிட்டு வேறு எல்லாரும் 2 பேரும் சிரிக்கிறாங்க. கம்ரு அவர்களே, நீங்கள் வெளியே போய் பாரு கூட கேம் விளாடுறதே பயங்கரமாக இருக்கும் பிக் பாஸை விட. அதுக்கு பேர் கூட பிக் பாஸ் வேணா ஒரு பிக் லூஸ் சீசன் 9 வச்சிங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற ஒன்றுக்கும் சண்டை பயங்கரமாக வரும், அதுவும் பாரு வேறு. அதனால் வெளியே போய் உங்களோட கேமுக்கு ஆல் தி பெஸ்ட், ஆழ்ந்த அனுதாபங்கள். அப்போ பாரு சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் என் கண்ணு முன்னாடி மட்டும் பண்ணாத, அப்படியே நீ பண்ணாலும் நான் எதையும் பார்க்கல, ஆனால் இப்படி வந்து என் முன்னாடி வந்து சொல்லும் போது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன வேறு வேலை இல்லையா ரம்யாவுக்கு? சரி கம்ரு, நீ உண்மையே அதை லவ் பண்ணுறனாலும் அது சொல்கிறதையாவது கேட்டுட்டு நீ சரி கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கலாம். சரி உங்ககிட்டயாவது அது வந்து ஸ்ட்ரிக்டாக கேட்கணும், அதையும் கேட்காம இப்படி கொஞ்சம் பேசிட்டு நீ போய் யார் கூடலாம் உட்காந்து அதுங்க கூடலாம் முடிய பிடிச்சி சண்டை போட்டுருந்தா என்ன நியாயம் அது? இந்த கர்மாந்திரத்தை கோர்ட்டுக்கு போய் கேஸுன்னு போட்டு ஒரு லூஸு மொக்க ஆனது தான் மிச்சம். இவங்களுக்குள்ள ரொமான்ஸுங்கிற அந்த கர்மம் நடக்கும்போது தனியாக உட்காந்து எஃப்ஜே ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. மாமனே நான் பட்டு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சு உட்காந்துருக்கேன், அடுத்து நீ தாண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி அன்சீன் ஃபன் வீடியோக்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.